ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷனல் சைக்காலஜி யூனிட் 9ல் இருக்கிற லாஸ்ட் பார்ட்ஸ் ஓகேங்களா. கரிக்குலம் டெவலப்மெண்ட் இவாலுவேஷன் அப்படின்ற பார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா approaches to curriculum organization, that is what is topical approach, what is spiral approach, what is logical and what is psychological and ரெண்டு குழப்பமான யூனிட்டரி அண்ட் இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் பார்த்தோம். வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட்டரி அண்ட் இன்டகிரேட்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டரி அப்படின்றது வந்து எல்லாத்தையும் இணைக்கிறது. பட் ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா டாபிக்ஸோ இல்லை சப்ஜெக்ட்ஸோ வந்து ரிப்பீட் ஆகும். பட் இன்டகிரேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அங்கேயும் யுனைட் பண்ணியிருப்பாங்க. பட் தேவையில்லாத விஷயங்களை விட்டுருப்பாங்க அண்ட் தேவையான விஷயங்களுமே ரிப்பீட் ஆகிற விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வாட் இஸ் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் கரிக்குலம் இவாலுவேஷன் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இந்த கிளாஸில் கவர் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் இந்த யூனிட் வந்து நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா பாடத்திட்ட உருவாக்க பணி. டெவலப்மெண்ட்டுன்றது வந்து மேம்படுத்தும் பணின்னு தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் உங்களை திருப்பி சொல்கிறேன், இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத டெஃபினேஷன் பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் பிளானிங். ஸோ சிஸ்டமேட்டிக் பிளானிங்னா என்னது? கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை குறிக்கும். அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங் கண்டென்ட், இதுதான் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், கரிக்குலமை டிசைன் பண்ணிட்டோம், டிசைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டோம், அந்த லேர்னிங் என்வைரான்மெண்ட் போயிடுச்சு. ஓகே, ஸோ இதே வருஷம் பண்ணும்போது அங்கே உண்மையாகவே அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடந்திருக்கா, லேர்னர்ஸுடைய டிசையர்ட் அப்ஜெக்டிவ் அல்லது டிசையர்ட் லேர்னிங் கோல்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான். ஒரு ரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் ஓகேங்களா. இல்லை அக்கார்டிங் டு த கரண்ட் சினாரியோவோட அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இல்லை லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸே வந்து நம்ம ரீச் பண்ணல, கோலையே நம்ம ரீச் பண்ணல அப்படின்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் கரிக்குலமில் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ கற்றல் உள்ளடக்கத்தை திட்டமிடுதலும் மதிப்பிடுதலும். திட்டமிடுதல் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்த அளவு வந்து கோலை ரீச் பண்ணுறதுக்கு லேர்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மதிப்பிடுதல் அப்படின்றது தான் இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் எய்ம்ஸ் டு மீட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ் அண்ட் நேஷனல் கோல்ஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்து லேர்னர்ஸோட அப்ஜெக்டிவ், லேர்னரோட அப்ஜெக்டிவ் அல்லது கோல் ஓகேவா. ஸோ அதை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது நேஷனல் கோல் ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னா எதுக்கு ஆஃபர் பண்ணுது? இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த கண்ட்ரீஸ் பெனிஃபிட். ஓகே, ஸோ இந்த விஷயத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வரும்போது அதில் வேலைவாய்ப்புகளில் வந்து அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நேஷ்னல் ப்ராஃபிட் வந்து கொண்டு வரலாம். உலக நாடுகளில் இந்தியாவை எப்படியெல்லாம் முன்னேற்றலாம் அப்படின்றத பொறுத்து தான் எந்தெந்த வாய்ப்புகளில் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து யூனிவர்சிட்டிஸ்லேயோ இல்லை பெரிய பெரிய காலேஜ்லேயோ நியூ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த கோர்சஸ் வந்து எதோடைய பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னா நேஷனல் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நீட்டையும் அந்த கரிக்குலம் வந்து மீட் பண்ணியிருக்கணும், நேஷனல் கோல்ஸையும் அந்த கரிக்குலம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மீட் பண்ணியிருக்கணும். ஓகே பாருங்க, ஸோ மாணவர் தேவைகளையும் தேசிய இலக்குகளையும் பூர்த்தி செய்வதற்காக அந்த இவாலுவேஷன் வந்து அங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ளூட்ஸ் போத் தியோரி அண்ட் ப்ராக்டிஸ் பார்ட். ஸோ NEP 2020யோட வாட் இஸ் மீன் பை NEP? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. NEPயோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ்
எஸ், போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை வந்து எஜுகேஷனில் கொண்டு வரணும். அப்படி வெறும் தியோரிட்டிக்கலாகவும் இருக்காது, வெறும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லீனியண்ட்டாக எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் NEP 2020 சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கரிக்குலம் இவாலுவேஷனுக்கு அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகேவா? ஸோ தியோரியும் ப்ராக்டிஸும் ரெண்டும் சேர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத பார்க்கணும். கோட்பாடும் நடைமுறையும் உள்ளடக்கி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ensures relevance, inclusiveness and adaptability. ஓகே, பொருத்தமும் உள்ளடக்கமும் நெகிழ்வும் உறுதியா இருக்கா இந்த கரிக்குலம்ல அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் ஃபிளெக்சிபிள் ப்ராசஸ். ஓகே, சரி, நம்ம ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணிட்டோம், அதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம், அதை எவாலுவேட்டும் பண்ணிட்டோம். சரி, அடுத்து என்ன அப்படின்னா, இது முடிய போகிற ப்ராசஸ் கிடையாது. அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இருக்கிற வரைக்கும் கரிக்குலம் டெவலப்மெண்ட், எவாலுவேஷன். ஃபஸ்ட்டு கரிக்குலம் செட் பண்ணிடுவாங்க, ஒரே ஒரு தடவை தான் கரிக்குலம் செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இவாலுவேஷன் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தொடர்ச்சியான மற்றும் மாற்றக்கூடிய ஃப்ளெக்சிபிள். இதை வந்து நம்ம நேரத்துக்கு ஏற்றாப்புல, காலத்துக்கு ஏற்றாப்புல, லேர்னருடைய நீடுக்கு ஏற்றாப்புல, நேஷ்னல் கோலுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஓகே, கரிக்குலம் டெவலப்மெண்ட்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட் தேவைப்படுது. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா, எப்படி நம்ம கரிக்குலம் டிசைட் பண்ண ஹூ இஸ் த லேர்னர்னு ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் லேர்னருடைய நீடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். எந்த கரிக்குலம், என்ன அப்ரோச், என்ன டைப்பாக இருந்தாலும் லேர்னர் யார், அந்த லேர்னருடைய நீடு என்ன, இது ரெண்டு தான் மொதல் பாயிண்ட். ஓகே, அந்த மாதிரி கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அசஸ்மெண்ட். ஏற்கனவே இருக்கிற கரிக்குலமை ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை சொசைட்டல் அண்ட் லேர்னர் நீட்ஸ். ஓகே, ஸோ இன்னும் சொசைட்டி இல்லை ஒரு நேஷனல் லெவல்லையோ இல்லை லேர்னர் லெவல்லையோ வந்து இன்னும் என்ன நீட் இருக்குது, இன்னும் என்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சமூகம் மற்றும் மாணவர் தேவைகளை வந்து மதிப்பிடணும். டிஃபைனிங் அப்ஜெக்டிவ்ஸ், செட் ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். ஓகே, நம்ம அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டி சைட்லேருந்தோ இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்தோ நம்மளுக்கு அப்ரோச் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா, அதில் வந்து இன்னுமே வந்துட்டு நிறையா ப்ரெசன்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதோடைய ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா defining objectives and specific and general set general and specific goals. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணணும்னா, ஒரு இதுக்கு ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோல்ஸை வந்து செட் பண்ணுறது தான் டிஃபைனிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது மற்றும் சிறப்பு குறிக்கோள்களை வரையறுத்தல். கண்டென்ட் செலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த கரிக்குலமை என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும்னா என்ன கண்டென்ட் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக வந்து டெவலப் பண்ணலாம். ஒன்று வந்து அக்கார்டிங் டு த லேர்னர் அண்ட் அக்கார்டிங் டு த அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் லேர்னரோட ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ். ஓகேங்களா? ஏஜ், அவங்களோட மெச்சூரிட்டி, என்னென்ன டாபிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஏஜ்னா ஃபிசியலாஜிக்கல், டாபிக்ஸ் அப்படின்றது கண்டென்ட் வைஸ். ஸோ ரெண்டு கண்டென்ட்டை வந்து இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் மனசில் வச்சுட்டு we have to develop the curriculum. வயதுக்கேற்ப பொருத்தமான உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசிங் கண்டென்ட். ஓகே, ஸோ கண்டென்ட் நான் இப்போ ஒரு 7 கண்டென்ட் நான் உள்ள டெவலப் பண்ண போகிறேன் இதில் இன்க்ளூட் பண்ணி இந்த கரிக்குலம் அப்படின்னா, இந்த 7 கண்டென்ட்டையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேவா? அதை லாஜிக்கலாகவும் வச்சுக்கலாம், ஃபிசியலாஜிக்கலாகவும் வச்சுக்கலாம். தர்க்க மற்றும் உளவியல் அடிப்படையில் உள்ளடக்கத்தை அமைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், நான் என்ன விதமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூஸ் ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, செயலில் ஈடுபடும் உத்திகளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்து அலைனிங் லேர்னிங் வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இந்த லேர்னிங்கை தனியாக நம்ம பிளான் பண்ணோம், அதாவது லேர்னிங்கிறது இங்கே கண்டென்ட்டை தனியாக பிளான் பண்ணோம், அப்ஜெக்டிவ்ஸை தனியாக பிளான் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்னா அப்ஜெக்டிவ்ஸையும் லேர்னிங்கையும் சேர்ந்து ஆர்கனைஸ்டு டெலிவரியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் ரூம்ஸ் ஆர் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றல் குறிக்கோள்களுடன் இணைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கரிக்குலம் டெவலப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கரிக்குலம் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில இருக்க அப்ரோச்சஸ், டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். கரிக்குலம் டெவலப்மெண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கரிக்குலம் இம்ப்ளிமென்டேஷன் எப்படி வந்து அந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. இப்போ டெவலப்மெண்ட் பண்ண கரிக்குலம் நம்ம கையில் இருக்கு. அதை லேர்னிங் என்விரான்மெண்ட்ல எப்படி நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஆசிரியர் பயிற்சி மற்றும் வளங்கள் தேவை. ஸோ டீச்சர்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். அக்கார்டிங் டு த டெவலப்மெண்டல் கரிக்குலம்க்கு பேஸ் பண்ணி நிறைய ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறோம். நிறைய ரிசோர்ஸஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அது டெக்னாலஜிக்கல் சைடாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிசோர்ஸ் பர்சனை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ட்ரைனிங் கொடுக்குற அந்ததாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ டீச்சர்ஸ்க்கும் தேவைப்படுற வளங்கள் மீன்ஸ் ரிசோர்ஸஸ், த அடிஷ்னல் நீட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த டெவலப்மெண்டல் கரிக்குலம், அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். டீச்சர்ஸ் ஆர் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டர்ஸ். ஓகே, ஸோ ஹூ இஸ் கரிக்குலம்ஸ் இம்ப்ளிமெண்டர் அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சர்ஸ். இட் இஸ் நாட் லேர்னர்ஸ், இட் இஸ் டீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் தான் பாடத்திட்டத்தை முறைப்படுத்துபவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடாப்டபிள் டு கிளாஸ் ரூம் ரியாலிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த டெவலப்மெண்ட் பண்ண கரிக்குலமை எப்படி வந்து கிளாஸ் ரூமில், இந்த கிளாஸ் ரூம் ரியாலிட்டிஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தியரியில் வேறு மாதிரி படிப்போம். அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தியரிட்டிக்கலாகவும் படிக்கணும், அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ரூம்ஸில் ரியாலிட்டியில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பிளானிங் வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெவலப்மெண்ட் பண்ண அந்த கரிக்குலம் வந்து என்ன பண்ணணும்னா அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் டூல்ஸ் மஸ்ட் பி மேட்ச் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு அடிஷ்னலாக அந்த டெவலப்மெண்ட் பண்ண அந்த கரிக்குலம்க்கு அடிஷ்னலாக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அது எல்லாமே எதுக்கு இருக்கணும், அந்த அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நேஷனல் கோல்ஸுக்கு சூட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட புத்தகங்கள் மற்றும் கருவிகள் குறிக்கோள்களுக்கு ஏற்ப இருக்குமாறு நம்ம வந்து அமைக்கணும் டெவலப்மெண்டல் ப்ராசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட் த்ரூ ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் மானிட்டரிங். ஓகே, ஸோ நிறைய சப்போர்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுக்க தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெவலப்மெண்ட் பண்ண கரிக்குலமை கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கரிக்குலம் இவாலுவேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரிக்குலம் செட் பண்ணோம், அடுத்து கரிக்குலம் டெவலப் பண்ணோம், அடுத்து கரிக்குலம் கிளாஸ் ரூமில் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இவாலுவேஷனில் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் இவாலுவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் இவாலுவேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த டேர்முக்கு ரெண்டு டேர்முக்குமே மீனிங் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் வாட் இஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபார்மேட்டிவ் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இடையில வந்து இவாலுவேஷன் பண்ணுறது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட்டிவ். ஓகேவா? இது எது சம்மேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னா அட் த எண்டு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வச்சு அந்த இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடந்ததா அப்படின்னு அட் த எண்டு வந்து பண்ணுறது வந்து சம்மேட்டிவ். ஓகேவா? ஸோ இவாலுவேஷன் அட் த எண்ட், அதுதான் வந்து சம்மேட்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சிபிஎஸ்சியில் FA1, FA2, FA3, FA4, SA1, SA2ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி FA1 எல்லாமே ஃபார்மேட்டிவ், SA1, SA2 வந்து சம்மேட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ தொடர்ச்சியான மற்ற இறுதிகால மதிப்பீடு. தொடர்ச்சியான அப்படின்றது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இறுதிகால மதிப்பீடு அப்படின்றது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ மெஷர்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இவாலுவேஷன் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மூலமாக எஃபிஷியன்சி, ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த எஃபிஷியன்சி எப்படி வெளியில் வருது, லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செயல்திறன் மற்றும் கற்றல் முடிவுகளை அளவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக் டூல்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா டெஸ்ட், அப்சர்வேஷன், ரிப்போர்ட், இதுதான் வந்து இவாலுவேஷன் டூலாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸ் டு ரிவிஷன் அண்ட் அப்டேட். ஸோ இந்த ஃபீட்பேக் மூலியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை, வேறு ஏதாவது சேஞ்சஸ் தேவை கரிக்குலமில் அப்படின்னா நம்ம கரிக்குலம் பண்ணலாம். அதுதான் வந்து த மெயின் பார்ட் ஆஃப் கரிக்குலம் இவாலுவேஷன்.
ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க பெடகாஜிக்கல் அண்ட் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ பெடகாஜிக்கல் அப்படின்னா என்னது? டீச்சிங் டெக்னிக்ஸ். ஓகே. அண்ட் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? கற்பித்தல் மற்றும் கொள்கை பாதிப்புகளை எப்படி வந்து இந்த கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லை கரிக்குலம் இவாலுவேஷனோ பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைலர், டாபா, வீலர் அண்ட் சிஐபிபி மாடல்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து அதாவது பெடகாலஜிக்கல் அண்ட் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸை வச்சு ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் மாடல் கரிக்குலம் மாடல் வந்து நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம சிலபஸில். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் நம்ம சிலபஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது வந்து டைலர், டாபா, வீலர், சிஐபிபி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம்? டைலர், வீலர், டாபா, சிஐபிபி இந்த மெத்தடில் படித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்க வந்து டைலர், டாபான்னு கொடுத்துருக்காங்க. டைலர், வீலர், டாபா, சிஐபிபி அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 மாடல்ஸ் கரிக்குலம் மாடல்ஸ் ப்ரெஸ்கிரைப்ட் இன் ஆர் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்க்ளூட் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேர்னிங் என்வரான்மெண்ட்டில் பங்கேற்கிற எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர் தான். அது டீச்சராக இருக்கட்டும், லேர்னராக இருக்கட்டும், இவாலுவேட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர் தான். ஓகேவா? ஸோ இந்த 4 மாடலில் ஸ்டேக் ஹோல்டரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலைன்ஸ் வித் NEP 2020, NCF அண்ட் SDG. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு NEPனா என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ NCF அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. NCF அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இதுதான் NCF நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஓகே. ஸோ இது வந்து 2022 வந்திருக்கு. நம்ம 2020 வந்த NEPயோட அலைன் ஆகிருக்கு. NEPனா என்ன தெரியும் உங்களுக்கு? தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இது ரெண்டும் அலைன் ஆயிருக்குன்னா சேர்ந்துருக்கு. எஜுகேஷனை வந்து நல்ல ஒரு இதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த NCFனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NCERTன்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NCF. எதுக்கு அப்படின்னா அந்த NCFோட வேலை என்ன? NCERT எதுக்கு NCFன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சிலபஸ், ஒரு டெக்ஸ்ட் புக்கினுடைய சிலபஸை வந்து எப்படி, சிலபஸ் மீன்ஸ் கரிக்குலம். ஓகேவா? ஸோ கரிக்குலமை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற கைட்லைனஸ் எல்லாருக்கும் இந்த யார் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு கைட்லைனஸ் கொடுக்கறது என்னது அப்படின்னா NCF. ஆனால் இது எதுக்கு கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NCERT. ஓகேவா? நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகே. ஸோ இதனுடைய அப்ரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஓகே. ஸோ இது வந்து நிறைய இயரில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1975 ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் வந்து 1988, தேர்ட் வந்து 2000, ஃபோர்த் வந்து 2022. இதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம லேட்டஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியான 2020 NEP 2020யோட அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் NCF நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா SDG. ஓகேங்களா? அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த SDGயில் வந்து எத்தனை கோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. இது கூட கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ there are 17 குளோபல் கோல்ஸ் இருக்குது. ஓகேவா? இது யார் அடாப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ், UNக்கு கீழே இந்த SDG வருது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த 17 கோல்ஸை அட்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 17 கோல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ பாவர்ட்டி, zero hunger, good health and well-being, quality education, gender equality, clean water and sanitization, affordable and clean energy, decent work and economic growth, industry, innovation and infrastructure, reduced inequalities, sustainable cities and communities, responsible consumption and production, climate action, life below water, life on land,
பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் 17 இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது 4th கோல். ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், இது மூணுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்டில் அலைன் ஆகி அதுதான் வந்து பாலிசி இம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ லேர்னிங்கும் பாலிசி, நேஷ்னல் பாலிசியும் எந்த இடத்துல அலைன் ஆகுது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மூணுமே வந்து அலைன் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். இதுலேருந்தும் கொஷின் வரலாம், இதுலேருந்தும் கொஷின் வரலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரிக்குலம், லேர்னிங், குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து இந்த NEP 2020, NCF, SDG மூணோடையுமே அலைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வந்து வேல்யூஸ், ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் எல்லாத்தையும் ஒன்றா வந்து தொகுத்தெடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பீடு, பாலின உணர்வு மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கிறதுன்றாங்க. குவாலிட்டி எஜுகேஷன் 4th SDG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், அடாப்டட் பை யூஎன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் இந்த 17 கோல்ஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பெடகாஜிக்கல் அண்ட் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஒரு 4 மாடல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டைலர், வீலர், டாபா, CIPP. ஓகே, ஸோ இந்த நாளோட நம்மளுக்கு இதோடைய எக்ஸ்பிளனேஷனோட நம்மளுக்கு இந்த யூனிட் 9 வந்து முடியுது. ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.